டியர் டீச்சர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத் தேர்வு தொகுத்தறி மதிப்பீடு 2024 செப்டம்பரில் நடைபெற்ற அறிவியல் கேள்வித்தாள் 7ஆம் வகுப்புக்கான கேள்வித்தாள் மற்றும் அந்த கேள்வித்தாளிற்கான விடை குறிப்புகள். சரிங்களா? இது நம்ம வந்து எஸ்சிஆர்டிலேருந்து நம்ம கொஷின் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் வச்சா அந்த கேள்வித்தாளுடைய அந்த கேள்வித்தாளினுடைய விடை குறிப்புகள் மிக 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 எளிதான கேள்வித்தாள். மிக மிக எளிதான கேள்வித்தாள். நம்ம எல்லாமே ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஒன்லி வந்திருக்கு. அதனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இந்தந்த கொஷின்ஸ் வரணும் எதிர்பார்த்து மாணவர்கிட்ட நீங்கள் படிங்கன்னு சொல்லி சொன்ன கொஷின்ஸ் மட்டும்தான் வந்திருக்குது. மிக 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 எளிதான கேள்வித்தாள் வந்திருக்குது. அவற்றினுடைய விடை குறிப்புகள் அரசாங்கமே வெளியிட்டிருக்குது. அந்த விடை குறிப்புகள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த விடை குறிப்புகள் வந்து எல்லாமே வந்து மிக மிக எளிதான கேள்வித்தாள். அதனால் வந்து அந்த கேள்வித்தாளுடைய விடை குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம வேணும் வேல்யூஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த கேள்வித்தாளை பயன்படுத்திக்கலாம். இந்த கேள்வித்தாளில் அதிகபட்சமாக நிறைய பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினில் கூட 1 மார்க் 2 1 மார்க் கேள்வி 2 மார்க் கேட்டுருக்காங்க. அப்புறம் பாருங்கள் திசைவேகம் வேறுபாடு, தனிமங்கள் சேர்மங்கள் வேறுபாடு, அந்த மாதிரி மிக மிக எளிதான எதிர்பார்க்கப்பட்ட முக்கியமான கேள்விகள் எழுதுறதுக்கு வந்து ஈஸியாக எழுதக்கூடிய கேள்விகளாக கேட்டுக்கிறாங்க. அதனால் இந்த கேள்வி நல்ல மதிப்பெண்கள் 55 மதிப்பெண்கள் வந்து மிக மிக எளிதாக எடுக்கலாம். நல்லா சராசரியாக படிக்கக்கூடிய ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெட் 50 to 55 மார்க்ஸ். அவ்வளோதுக்கு வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ். அதனால் வி ஹவ் ப்ராக்டிஸ் தம். நம்ம வந்து அவங்கள நல்லாவே பயிற்சி கொடுத்துருப்போம். அதனால் அவர்கள் வந்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மிக மிக எளிதான கேள்வித்தாள். இது மாதிரி அனைத்து பாடங்களுக்கும் கேள்வித்தாள்களுக்கான விடைகளை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அவற்றை பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னும் எதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அதற்கு உண்டான விடை குறிப்புகளை தேவையான எங்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வந்து நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இப்போ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டியர் டீச்சர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத் தேர்வு தொகுத்தறி மதிப்பீடு 2024 செப்டம்பரில் நடைபெற்ற அறிவியல் கேள்வித்தாள் 7ஆம் வகுப்புக்கான கேள்வித்தாள் மற்றும் அந்த கேள்வித்தாளிற்கான விடை குறிப்புகள். சரிங்களா? இது நம்ம வந்து எஸ்சிஆர்டிலேருந்து நம்ம கொஷின் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் வச்சா அந்த கேள்வித்தாளினுடைய விடை குறிப்புகள் மிக 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 எளிதான கேள்வித்தாள். மிக மிக எளிதான கேள்வித்தாள். நம்ம எல்லாமே ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஒன்லி வந்திருக்கு. அதனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இந்தந்த கொஷின்ஸ் வரணும் எதிர்பார்த்து மாணவர்கிட்ட நீங்கள் படிங்கன்னு சொல்லி சொன்ன கொஷின்ஸ் மட்டும்தான் வந்திருக்குது. மிக 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 எளிதான கேள்வித்தாள் வந்திருக்குது. அவற்றினுடைய விடை குறிப்புகள் அரசாங்கமே வெளியிட்டிருக்குது. அந்த விடை குறிப்புகள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த விடை குறிப்புகள் வந்து எல்லாமே வந்து மிக மிக எளிதான கேள்வித்தாள். அதனால் வந்து அந்த கேள்வித்தாளுடைய விடை